கீழே இருக்கு நண்டு கீழே இருக்கு இங்கே காட்டணும் என் ஃபோனை பண்ண அப்படியே மகளே இங்கே வச்சா இங்கே வச்சுருக்காங்க என் ஃபோன் பண்ணல இங்கே பாரு என்னது அவன் வாங்க மாட்டான் தண்ணியே குடிக்க மாட்டான் இதான் வந்து கிளீன் பண்ணி வைக்கக்கூடாது அவ்வளோதான் செய்யும் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே வச்சு செய்யலன்னா செய்யலாம் சில பேர் இந்த கல் எடுத்து குத்துறாங்க பார்த்தியா அசிங்கம் வருது ஒன்றுமே இருக்காது அழகாக கொடுக்கணும் மேலாம் மெத்தனண்டு எல்லாமே மெத்தனண்டு கடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்ணி தான் நண்டு அதெல்லாம் வந்து நண்டு என்ன சொல்லுவாங்க கவரில் வாங்கிட்டானா கவரில் போட்டேன் இது நீட்டு இருக்கு நண்டை சுத்தம் உண்டா லாஸ்டானா சின்னதெல்லாம் முதல்ல விட தான் பெருசு அந்த நண்டு மட்டும் பேசினே விட்டுடு ஆமாம் நண்டு பற்றி சொல்லி என்ன நண்டு என்ன அத்தை வீடியோவில் சொல்லலாம் அதெல்லாம் ஏன்னா சொல்லக்கூடாது எல்லாருமே தெரியும் நண்டு பற்றி தெரியும் பட் அது எட்டு லாஸ்டா நான் நண்டு நான் என்ன நண்டு இது வந்து ஆப்து நண்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் அந்த ஊர்லாம் ஃபேமஸ் அதனால ஊர் பேர் தான் இருக்கு பறவைக்காட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆற்று வர்றதுனால பறவைக்காட்டில் பேசி பறவைக்காட்டு நண்டுன்னு சொல்லுவாங்க மெயினாக இது ஆற்று நண்டு இது டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் நண்டெல்லாம் சூப்பராக இருக்கும் நண்டு வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கு இப்படி தான் க்ளீன் பண்ணால் நண்டுலாம் கொடுக்கு உயிரோடு இருக்கும்போது கொடுக்கலாம் உடைக்கக்கூடாது இந்த ஒரு கொடுக்கு மட்டும் தான் உடைக்கணும் அது கன்சிடென்ட்காக உடைக்கணும் சைடு கொடுக்கலாம் உடைச்சிங்கன்னா உயிரோடு இருக்கும்போது இந்த கொடுக்கு இல்லை இந்த கொடுக்க நீ வெட்டினா முனைய கொடுக்கு தனியாக வந்துடும் கையா அது காலியா எல்லாமே மெத்தனடு தான் தண்ணி இப்படி ஊற்றுது பேர் நீ அப்படி இங்கே பேர் அப்படியே ஒரு அமுகம்னு வச்சுக்கேன் குளம் போடலாம் இல்லை கவரில் போடலாம் அந்த நல்லா இருக்கும் தண்ணி போயிடுச்சாடா தண்ணி போயிடுச்சு இதை வச்சு சூப் போய் தண்ணி கை வலியா நீ மாட்டு தூக்கி நீ ரெண்டு நீ ஒரு போட்டோ எக்ஸ்ட்ரா ஒரு போட்டோ கேட்கலாம் பிரச்சனை காரணமே ஒரு போட்டோ நீ மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்கலாம் ரெண்டு போட்டோ இப்படி ஒரு நாள் ரெண்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க எந்த போட்டோ பிடிச்சி தானே எடுப்பாங்க அந்த வீட்டில் போய் மூத்த பார்த்து போட்டோ எடுக்கணும் மீன் கார்டு எடுக்கக்கூடாது
ஆனால் கொஞ்சம் வேலையாக இருக்குண்ணா, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், வெளியே போயிடணும் அப்படின்ட்டு. ஏய் வீடு சொன்னா வீட்டுக்கு அவன் வந்துடுண்ணா, வீடு சொன்னா ஏய் வண்டிக்கார வீடு சொன்னா வரலடா. ஆமா இப்போ உள்ள தூக்கி நேரம் இங்கே வரையா நீ? அதான் இங்கே இந்த மரத்துக்கீழே போட்டு நானே அதுக்குள்ள வாங்கி விட்டுறேன். சரி வேலை இருக்குதியா, எனக்கு நான் டைம் வந்து கிளம்பணும். ஒரு மீன் மட்டும் வாங்கி விட்டு நானே நானே வெட்டினேன். அது மீனை வெட்டி இதெல்லாம் நான் உங்ககிட்ட தான் விட்டு வரேன். நான் ஒன்றும் கூப்பிடல. ஆனால் வேலை இது ஒன்று வேலை இருக்கு. அதெல்லாம் நாங்களே தோட்டம் சின்ன மீன் தான். ஓ வடிவேல் உடம்பு சரியில்லைங்க, மறந்துக்கிட்டு ஆப்ரேஷன் ஒருத்தவங்க கூட போல 8 பேர்ல 7 இருக்கு, 5 பேர் வீட்டில் பார்த்து தூங்குறானுங்க. எத்தனை மணி வந்தீங்கன்னா நைட்டு போயிட்டு? 10 மணி வந்தேன், 10 மணி போயிட்டு. கால் வலி கை வலிக்குன்னா அதுதான் ஒருத்தவங்க கால் வலி கை வலி குள்ளவங்க உடம்பு சரியில்லை போகுது. நைட்டு ஒரு 3 மணி இருக்கான், ஒரு 1:30 மணி இருக்கான், 1 மணி இருக்கான். சூது கவலை நான் பாக்ஸில் போட்டு வாங்கிச்சிருக்கேன். வீடியோ அனுப்பிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது போகும் போது தலையை வெட்டி இந்த ஒரு உடம்பு தலையை செக் பண்ணுறேன். நானும் அதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டேன். ரொம்ப சிறப்பு நம்ம ஆளுகளை வச்சு தான் போயிருக்கேன். ஆனால் இவனுங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு போய் கொடுத்துடணும். எவன் வரலையோ இப்போ யுவராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் வருமானம் தொட்டு போகிறான். இவனுக்கு தூங்கி இருப்பானுங்க, இவனுக்கு பங்கு பிடிச்சி கொடுமா கரெக்டாக அவனுக்கு காசு கொடுக்காங்க. காசு கொடுக்காமல அவன் குறைச்ச காசு, அதெல்லாம் தப்பு. இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, மீன் விற்கணுமா இல்லையா? இப்போ நீ தூங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா காசை பிடிச்சின்னு கொடு எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு சம்பளம், இவனுக்கு சம்பளம் தான். அப்படின்னா எழுந்து வந்தவங்க ஒரே காசு, எழுந்து வராதவங்க ஒரே காசு. அதே எப்படி கொடுப்பாங்க? அதான் பிடிச்சிட்டு கூட அப்படி அப்படி சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. நம்ம கம்மியாக கொடு.
அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சொல்லக்கூடாதா? அவன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு ஏற்ற கூலி கொடுத்துருந்தான். நீ புதுதாக பையன் வந்தான், 2 பசங்க தான் எனக்கு கொடுத்தான். அவனுக்கு இருக்கானுங்களோ இல்லையோ என்னன்னு தெரியல. வெளியே தான் போக முடியும். ஆமாம்